தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருந்தார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் பிரதமர் நரேந்திர மோடியை விஜய் முதன்முறையாக சந்தித்தார். டெல்லி சென்றடைந்த முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை அணிவகுப்புடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளும் அவரை சந்திக்க ஆர்வம் காட்டினர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசித்தார் முதலமைச்சர் விஜய். அப்போது தமிழகத்தின் மிக முக்கியமான உட்கட்டமைப்பு மற்றும் நிதி சார்ந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மனுவாக அளித்தார். மீனவர்கள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம், கல்வி, நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலமைச்சரான பிறகு முதன்முறையாக டெல்லிக்கு சென்ற விஜய் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்திக்க அவரது இல்லத்துக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் விஜய் தனது டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியதால் சோனியா காந்தியை முதலமைச்சர் விஜய் சந்திக்கவில்லை. மேலும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்கவில்லை. சோனியா காந்தி இல்லம் செல்வதற்கான வாய்ப்பு அமையவில்லை என்றும் பல்வேறு சந்திப்புகளுக்கு நேரம் ஒதுக்கிய காரணத்தாலும் சரியான நேரம் அமையாத காரணத்தாலும் சந்திப்பு நடைபெறவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று காலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த IAS அதிகாரிகளை சந்தித்த பிறகு சென்னை திரும்பியதால் இன்றும் சோனியா காந்தி இல்லம் செல்ல வாய்ப்பு அமையவில்லை என அவர்கள் குறிப்பிட்டனர். முதலமைச்சர் விஜய் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்புக்கும் நேரம் ஒதுக்க வாய்ப்பு கிட்டவில்லை என உள்துறை அமைச்சர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த காங்கிரசின் தலைவர்களை விஜய் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி நிகழாதது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது.